அனைவருக்கும் வணக்கம். எங்கேயோ போகிற ஆத்தா என் மேலே வந்து ஏறுது அப்படின்னு ஒரு கிராமத்து பேச்சு வழக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம இந்த பச்சை கட்சி இருக்குல்ல, அந்த பச்சை கட்சியோட தேசிய தலைவரோட செய்கைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு நம்மளாம் நம்பலாம், நம்ம சமுதாயம் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, நம்ம வேலை உண்டு, பிள்ளைங்க உண்டு, குடும்பம் ஒன்று இருக்கும், நம்ம பாட்டு நம்ம பாட்டில் போயிட்டு இருக்கோம். ஆனால் அவரு நம்ம எந்த படுத்துனாலும் காடி அங்கே அந்த பட்டு வந்து விடுறாரு. நம்ம பாட்டுக்கு நம்ம அக்கறான்னு நம்ம வேலையை பார்த்துட்டு ஜோலியை பார்த்துட்டு இருந்தாக்கா அவர் எதை எடுத்தாலும் நம்மள்ட்ட வந்துடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா தாபங்காட்சியில் ஒரு ஊழல், மிகப்பெரிய ஊழல், லட்சக்கணக்கில் ஊழல். அதை வந்து அரசாங்கம் வந்து சொல்லும் போத நீங்கள் வந்து இதை வந்து விஷயத்தை பெருசாக்குறீங்க, ஸோ இதனால் நம்ம இனத்துக்கு மலையக்கரை இனத்துக்கு வந்து அது வந்து பாதகமாக போகுது. அப்புறம் அதாவது அந்த அந்த தாபங்கட்சி விஷயம் வந்து அவங்க மதம் சம்மந்தப்பட்டது, இவங்க கட்சி மதம் சம்மந்தப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் அவர் வந்து கப்பலில் அந்த 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 இதை வந்து நம்ம போட்டு திருப்புறாரு. இவங்கெல்லாம் ஊழல் பண்ணலையா, இந்த சிறுபான்மை நாம் வந்து ஊழல் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துறையில் வந்து நிறைய லஞ்ச ஊழல் சம்மந்தமாக சில பேர் பிடிக்கும் போத நம்ம மலைக்காரங்க மட்டும் தான் ஊழல் பண்ணுறாங்களா, மெத்த இனத்தவங்க ஊழல் பண்ணலையா. அதாவதுங்க, ஊழலாக இருந்தாலும் சரி, லஞ்ச வாங்க இருந்தாலும் சரி, தப்பு தான். அது இந்தியராக இருந்தாலும் தப்பு தான், சீனராக இருந்தாலும் தப்பு தான், மலையக்காராக இருந்தாலும் தப்பு தான், கடத்தல் இருந்தாலும் தப்பு தான். ஈவன் யாராக இருந்தாலும் இந்த நாட்டில் எந்த நாட்டிலையும் சரி ஊழல் பண்ணாலும் தப்பு, லஞ்சம் வாங்கினாலும் தப்பு. அது என்னதுக்கு அது வந்து அவர் தற்காத்து பேசுகிறோம். அதாவது மலையக்காரங்க மத்தியில் அவர் ஒரு ஹீரோ மாதிரி காமிக்கிறதுக்கு அவர் அப்படி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இங்கிட்டு அதாவது இந்த நீல கட்சி கூட்டணி இருக்குல்ல, அதில் பெரிய அண்ணன் பிக் பாஸ் இருக்கார்ல, அதில் ஒரு இளைஞர் தலைவர் இருக்கார்ல மலக்காக்கரு, அவரை பார்த்தீங்கன்னா பிணையங்களை வந்து ஒரு முதியவர் வந்து கொரிய தலைக்கெல்லாம் பிடிச்சிட்டாருன்னு ஒரு பெரிய கூட்டத்தை போய் கத்துனாரு. அதே வந்து திரங்கானூர் ஒரு சம்பவம் நடக்கும் போத கொரியில் அந்த பிறையும் நட்சத்திரமும் இல்லை, அப்படியே ஒரு கொகைகளை பூந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. அப்போ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த பச்சை கூட்டணிக்கு ஆதரவாக வந்து டிஹெச்பின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் புரட்சி அதில் தான் இருக்காங்க, வவாசான்னு ஒரு கட்சி இருக்குது, அதில் இந்தியர்கள் இருக்காங்க, கிராக்கான் இருக்குது, எம்ஐபிபி இருக்குது. இதில் இந்தியர்கள் கொஞ்சம் கட்டணம் தெரிவிங்க. அதே மாதிரி நீளம் இருக்குல்ல, நீல கூட்டணியில் இருக்காங்களே நம்ம ஆளுங்க, மாய்க்காலாம் இருக்குல்ல, நீங்களும் வந்து இந்த மாதிரி பேசும்போது கண்டனம் தெரிவிங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ எங்கள் கட்சியில் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். நீங்கள் வந்து வாயில் வாழைப்பழத்தை வச்சு அப்படிலாம் கேட்காதீங்க, நான் கண்டனம் தெரிவிக்க நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் கண்டனம் தெரிவிங்க. வித்தியாசமாக நம்மளுக்குள்ளேயே பேச்சு இருக்க வேணாம். இந்த மாதிரி நேரத்தை ஒன்று சேர்ந்து கண்டனம் தெரிவிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.